வேட்டையன் படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வராமல் இருந்துச்சு. படப்பிடிப்பு முடிஞ்சதா இல்லையா அப்படின்னா சொல்லுங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு அப்டேட் மேலே அப்டேட் கேட்டே இருக்கிறாங்க. இது அறிவிக்கும் வகையாக இப்போ லைக்கா நிறுவனம் ஒரு அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க. அது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட்டே டுமாரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு காலையில் கண்டிப்பாக ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது வேட்டையனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் பிக்சரில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது என்ன அப்டேட்டடாக இருக்கும் அப்படின்னு. நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கிறாங்க. நான் உள்ள நிறையா பட்டாரங்கள் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. டிஜே ஞானவேல் டைரக்ஷனில் வேட்டையன் படம் ரிலீஸ் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் டேஸில் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்தினோட டாக்ஸுமே போயிட்டுருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பெரிய படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தங்கலான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு, கலவை விமர்சனமாக போச்சு. இப்போ அடுத்து கோட் படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரியும். கண்டிப்பாக நல்ல ரிவ்யூ தான் வரும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கங்குவாவும் ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா வேட்டையனுக்கு தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறாங்க. ஏன்னா ஜெயிலருக்கு அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டாரை கண்டிப்பாக ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பெரிய நம்பிக்கை இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன அப்டேட் வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் எத்தனை பேரில் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ எனி அப்டேட் நம்ம சேனல் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்.